ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 16th ஜூலை 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருந்தாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது, அப்புறம் கோல்டு எவ்வளோ ரேலி ஆச்சுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 26 பாயிண்ட் மட்டும் ரேலியாக இருந்துச்சு. ஸோ ஏறக்குறைய இந்த ரேலியும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸோட செல்னால தான் இருந்துச்சு. 25,000 வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 25,000 24,000 இருக்கிற சப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது 25,000 இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் டவுன் சைட் ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பிசிஐஆர் அதாவது புட்கால் ரேஷியோவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறப்போ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் ஆகிறப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து 66 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. பட் புதன்கிழமை பார்த்திங்கன்னா 38 பாயிண்ட் வந்து மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து யூஎஸில் வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக விழுந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் கிஃப்ட் நிஃப்டி இந்த அளவுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. ஸோ மேபி இது நம்ம மார்க்கெட்லேயே வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை இப்போதைக்கு வந்து ரேலி பண்ணிகிட்டு இருக்கிறதும் சரி, அப்சைடில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறதும் சரி பார்த்திங்கன்னா மேஜராக எஃப்ஐஐஸ் தான். ஸோ யூஎஸில் இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து விழுறப்போ அதோட இம்பேக்ட் வந்து நம்ம மார்க்கெட்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது, குறிப்பாக டெக்னாலஜி ஸ்டாக்ஸில். அப்புறம் ஸ்டாக்ஸில் டாப் கெய்னர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கோல் இண்டியா ஃபஸ்ட்டு இருக்குது. கோல் இண்டியா வந்து ஒரு 14 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து பைக்கால் கிடச்சதுனால கோல் இண்டியா வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. செகண்ட் வந்து டாப் கெய்னர்ஸில் பிபிசிஎல் இருக்குது. அது ஒரு 8 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்க வந்து ஒரு மெகா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா பிபிசிஎல் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹிந்துஸ்தான் யுனிலீவரை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வாட்டர் ப்யூரிஃபையிங் செக்டரான, அதாவது அந்த பிராண்ட் நேம் பியூரிட்டை வந்து ஏஓ ஸ்மித்துக்கு வந்து ஒரு 600 crore வந்து செல் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் ஹிந்துஸ்தான் யுனிலீவர் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் டாப் லூசஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு 3 வீக்ஸாக விழுந்துட்டு இருந்தது வந்து ஒரு ரேலியை கொடுத்துருந்துச்சு. அந்த ரேலி, அதாவது நிறைய பேர் வந்து இந்த ரேலி வந்ததும் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்ததுனால கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டிஸ் லேப் இருக்குது. இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட டிவிடெண்ட் எக்ஸ் டேட் வந்து 16 ஜூலையாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு 40 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ் டேட்னால் ஒரு 40 ரூபா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி 52 வீக் ஹையில் இருந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி ஒரு 148 பாயிண்ட் வந்து விழுந்துருச்சு. டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா தேர்டு பார்த்திங்கன்னா கொட்டாக் மஹேந்திரா இருக்குது. கொட்டாக் மஹேந்திரா வந்து சைட்வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 1 வீக் வந்து நல்ல ரேலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைட்வேஸில் ஒரு 2-3 நாள் போய்ட்டு இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் அதுவும் கொஞ்சமாக சரிஞ்சு டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1000 to 71 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 3வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. டிஎஸை பார்த்திங்கன்னா ஒரு 529 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 3வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 243 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. S&P 500 பார்த்திங்கன்னா ஒரு 78 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 512 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் இந்த அளவுக்கு மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆனதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து கன்சியூமர் அப்புறம் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸோட ரேலினால் இந்த அளவுக்கு ஹையராக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் S&P 500 நாஸ்டாக்கும் வந்து எதனால் விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சிவியர் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சைனாவுக்கு எகென்ஸ்டாக
விதிக்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து நம்புது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மைக்ரோ சிப்ஸ் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக வந்து, அதாவது மைக்ரோ சிப்ஸ் ரிலேட்டடாக வந்து அவங்க சிவியரான ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எகென்ஸ்ட்டு சைனா வந்து விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கிறதுனால மைக்ரோ சிப்ஸ், அப்புறம் ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸு, அப்புறம் செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக ப்ரெஷரில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய அளவுக்கு செல் ஆஃப் நடந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் ஒரு 2.77% வந்து நாஸ்டாக் மட்டுமே விழுந்துருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் டேஸில் பெரிய அளவுக்கு வந்து ஒரே நாளில் ஃபால் ஆனது இதுதான் முதல் முறையாக இருக்குது. அப்புறம் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா டியூஸ்டே வந்து ஒரு 45 பாயிண்ட் வந்து ஹையராக க்ளோஸ் ஆச்சுது. வெனஸ்டே வந்து ஸ்டில் ஒரு 5 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு ஆனால் ப்ராஃபிட் புக்கிங்னால. ஸோ கோல்டோட அந்த ரீசெண்ட் ரேலிக்கு முக்கியமான காரணம் வந்து யூஎஸில் ரேட் கட் வர்றதுக்கான ஹோப் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டாலரும் கொஞ்சம் வீக்கானதுனால கோல்டு வந்து இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தாராளமாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.